அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா முதியோர்களுக்கான மாத ஓய்வூதியம் 2000 ரூபாய் உயர்த்தப்படும் என்று அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகவிருக்கும் நிலையில அதிமுகவுடைய 2ஆம் கட்ட வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டு இருக்கு. இது குறித்து சென்னையில செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதிய தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும்னோ, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும்னு அறிவிச்சிருக்காரு. மாணவர்களுடைய வங்கி கல்வி கடன் ரத்து செய்யப்படும்னு, அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும்னு, ஜல்லிக்கட்டுல உயிரிழப்பவர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகள்ல பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி கொடுத்திருக்காரு.